வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெஸ்பா. இந்த வண்டியோட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளாக வந்து கேட்டுட்டு இருந்தார். இந்த மாதிரி வண்டி வந்து ஓடாமல் நிறுத்தி வச்சுருக்குங்க, வண்டி எடுத்துன்னு வந்தால் கொஞ்சம் சரி பண்ணி தரீங்களான்னு கேட்டார். வேலை ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணித்தரேன்னு சொன்னேன். அதே மாதிரி வண்டி எடுத்துன்னு வந்திருக்காரு. இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் கேட்டோம். வண்டி ஸ்டார்ட் ஆனால் ரேஸ்லேயே இருக்குது, குறைய மாட்டேங்குது, வண்டி ஓட்டுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ரொம்ப நாளாக நின்றுட்டு இருந்ததுனால இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அதுக்கு நாங்கள் வந்த உடனே வண்டியோட ஸ்பார்க் ப்ளக் செக் பண்ணோம். அது கரண்ட்டு கரெக்டாக வந்தது. அதுமாதிரி ஃபியூல் பம்பு வந்து ரன் ஆகாமல் இருந்தது. அது பார்த்திங்கன்னா லைன்லாம் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் இருந்தது. அதெல்லாம் சரி பண்ணி ஃபியூல் பம்பை ரெடி பண்ணிவிட்டு பெட்ரோல் போட்டுட்டு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சிலேட்டர் கேபிளில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமான்னு பார்த்தோம். ஆக்சிலேட்டர் கேபிளும் கரெக்டாக ப்ளேலாம் கரெக்டாக இருக்குது. இதோட கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா கிளச்சு வந்து ரிலீஸ் ஆகலை. ஸ்டார்ட் ஆனால் வந்து வீல் சுற்றிக்கிட்டே இருக்குது. வண்டி கீழே இறக்கணுன்னா வண்டி ரன் ஆகி போயிட்டே இருக்குது. பிரேக் பிடிச்சாலும் நிற்கலை. ரன்னிங்கில் போனோம்னா வண்டி வந்து போய்கிட்டே தான் இருக்குது. பிரேக் அடித்தாலும் நிற்கலை. அந்த மாதிரி இருந்தது. இதுக்கு வந்து நம்ம கிளச்சு தான் பார்க்கணும்னு சொல்லிவிட்டு கிளச்சு கேஸ் வந்து நம்ம இப்போ கழட்ட போகிறோம். கழட்டி பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிளச்சு கேஸ் வந்து நம்ம இப்போ கழட்டி இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இதில் என்ன கம்ப்ளைண்ட்னா, இந்த கிளச்சு பெல்லோட பேரிங் போயிட்டுருக்கு. இதுதான் இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட்டு. இப்போ நம்ம இதை கழட்டி பார்க்கலாம். இப்போ நம்ம இதை பார்த்ததில் இதுக்குள்ளே வர பால் பேரிங் வந்து உடஞ்சிருச்சு. பேரிங்கே வந்து சுத்தமாக உடஞ்சி உள்ளே கொட்டிக்கிட்டு இருந்தது. இப்போ நம்ம கழட்டி எடுத்துட்டோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வர நீடில் பேரிங்கும் நம்ம கழட்டி எடுத்தாச்சு. இதை நம்ம புதுசு பேரிங் வந்து 2 பேரிங் கிடைக்குதான்னு பார்ப்போம். கிடைக்கலன்னா இந்த பெல்லோடு தான் மாற்றணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேடி பார்த்ததில் இந்த பேரிங் எங்கேயுமே கிடைக்கல. கிளச்சி பெல்லோடு இருக்குமான்னு சொல்லிவிட்டு நம்ம ஷோரூம் ஒரு 3 ஷோரூம் வெஸ்பா ஷோரூமில் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். எங்கேயுமே கிடைக்கல. இப்போ நமக்கு வெஸ்பாவுக்கு கிடைக்காத பட்சத்தில் நம்ம எத்தனையோ கம்பெனியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். எங்கேயுமே ஸ்பேர் கிடைக்கல. அதனால் நம்ம கிடைக்காத பட்சத்துக்கு இந்த சுசுகி ஆக்சஸ் இதை வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்தோமோ. இது பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்குள்ளே நீடில் பேரிங்கு, இந்த பக்கம் பால் பேரிங்கு நமக்கு செட்டாகவே கிடச்சிடுது. இப்போ இதில் என்ன டிஃப்ரெண்ட் வருதுன்னா, இந்த பெல்லுக்கும் இந்த பெல்லுக்கும் ஹைட்டு வந்து டிஃப்ரெண்ட் வருது. இதோட ஹைட்டு டிஃப்ரெண்ட் இருந்தாலும் இப்போ நம்ம இதை ஸ்ப்ரிங்கு போட்டு இந்த கிளச்சு ஷூவை போட்டு மேலே வந்து நெட்டை போட்டு டைட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கிளச்சு கேஸில் போட்டுட்டு மேல் கப்பு போட்டு நெட்டு போட்டு சுற்றி பார்த்தாச்சு. எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபிட் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த வெஸ்பாவுக்கு வந்து இந்த ஸ்ப்ரிங்கில் மேலே ஒரு ஸ்டெப்பு, இந்த கீழ்வாட்டம் ஒரு ஸ்டெப்பு வச்சுருக்குறாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்ப்ரிங்கு ரோல் ஆகாத மாதிரி ஒரு ஸ்டெப்பு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஷூவில் இதில் வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் இருக்கிறது தெரியும். இது வந்து நம்ம சுசுகி ஆக்சஸில் வராது. இதுக்காக நம்ம மாற்று வழி இந்த ஸ்டெப்பு மட்டும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு போட்டு டைட் பண்ணால் சரியாயிடும். இப்போ நம்ம வந்து எல்லாம் போட்டு ஃபிட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சொன்ன மாதிரியே வந்து அந்த ஸ்ப்ரிங்கை கட் பண்ணி போட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது சீட்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கு கரெக்டாக உட்காந்துருக்கு. மேலே அந்த ஷூவை மாற்றி நம்ம வந்து இந்த நெட்டு போட்டு டைட் பண்ணிட்டோம். இப்போ வண்டியில் மாட்டி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாகவே சுற்றுது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நாளாக ஓடாமல் இருக்குன்னு. இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு மாற்று வழி ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை போட்டு டைட் பண்ணிவிட்டு நம்ம வண்டியை ரன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேலையெல்லாம் முடித்து அனுப்பலான்னு நினைக்கிறப்போ ஒரு 7:30 ஆகிப்போச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இதில் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபியூஸில் வந்து எத்தனை பீஸ் போட்டாலும் போயிட்டே இருக்குது. நாங்களும் ஒரு 3-4 போட்டு பார்த்துட்டோம். இது என்ன கம்ப்ளைண்ட் தெரியல, ஏதோ ஒயரிங் ஷார்ட்டேஜ் மாதிரி தெரியுது. இப்போ நம்ம இதை பிரித்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் டோரை கழட்ட முடியாது. அதுக்காக என்ன பண்ணோம்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே சென்டரில் ஒன்று, மொத்தம் 5 ஸ்க்ரூ இருக்குது. இதை கழட்டினோம்னா நம்ம இந்த பாடி மட்டும், பேக் கவர் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கீ செட்டு, இதுக்குள்ளே தான் எல்லாம் வயரிங் இருக்குது. இப்போ நம்ம இதை கழட்டி எடுக்கிறோம். இது ECM, இது பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரு. இப்போ நம்ம இந்த ஒயரிங் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கணுன்னா இந்த ஃபுட்போர்டில் மேட் இருக்கும். இந்த மேட்டை எடுத்துகிட்டு இந்த நடுவில் வர பீடிங்கை நம்ம வெளியில் எடுத்தோம்னா இது போல் நடுவில் வர பீடிங், அதாவது இந்த பீடிங்கு இந்த பீடிங்க்கு நடுவில் வர பீடிங்கை வெளியில் எடுத்தோம்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ இருக்கும் சென்டரில். அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் நடுவில் வர பீடிங்கை நம்ம எடுத்துகிட்டு இதுக்குள்ளே ஒரு ஸ்க்ரூ வரும். இதை கழட்டிட்டு இந்த பக்கம் 2 ஸ்க்ரூ, இதை கழட்டினோம்னா இந்த ரெக்கையை தனியாக நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஒயர் வந்து ரெட்டில் வைலட் கலர் கோடு உள்ளது. இதுதான் வந்து நமக்கு அங்கே மெயின் ஃபியூஸ்லேருந்து வர லைனு. இதில் இருக்கிற ஆரஞ்சு பார்த்திங்கன்னா கீ ஆன் பண்ணதுக்கப்புறம் போகிற அவுட்புட் லைனு. இந்த லைனை நம்ம வந்து ரிமூவ் பண்ணியும் ஃபியூஸ் அடிக்குது. இது என்ன காரணம்னு அப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆரஞ்சு கலரு பேட்டரியிலேருந்து டேரெக்டாக எடுத்து வந்து ஆரஞ்சு கலரில் கொடுத்தோம்னா இண்டிகேட்ரு, ஆரனு இது மட்டும் ஒர்க் ஆகுது. ஃபியூல் பம்பும் ஒர்க் ஆகலை, அதே சமயத்தில் செல்ஃபும் ஒர்க் ஆகலை. இதில் ஃபைனலாக நம்ம கண்டுபிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த RR யூனிட்டை கழட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் அடிக்கலை. இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. RR யூனிட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கீ ஆன் பண்ணுறோம், ஆரன் அடிக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த MI லைட் ஏரியில் செல்ஃபு ஒர்க் ஆகலை, செல்ஃபு வந்து ஒர்க் ஆகலை. அப்போ நமக்கு வந்து RR யூனிட் தான் கம்ப்ளைண்ட்டு. இந்த RR யூனிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கண்டென்சர் வச்சுருக்காங்க. இந்த கண்டென்சரை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போட்டு பார்த்தோம். இந்த கப்ளர் நம்ம இப்போ ஜாயின் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா RR யூனிட் கப்ளர் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு கண்டென்சர் வயரை மட்டும் வெட்டிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா MI லைட் எரியுது, ஆரன் அடிக்குது. இப்போ நம்ம செல்ஃபு போடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கண்டென்சர் தான் வந்து ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து 25 வோல்ட்டு 4700 MFT. இதே கண்டென்சர் வந்து நம்ம இப்போ வாங்கிட்டு வந்துருக்குறோம். 25 வோல்ட்டு 4700 MFT உள்ளதை வாங்கிட்டு வந்து நம்ம எர்த்து மெயின் பார்த்து பற்ற வச்சுட்டோம், ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ இதை நம்ம வந்து லைன் போட்டு மாட்டிட்டோம்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வண்டி ஓட்டி பார்க்குறதுக்காக வெளியில் எடுத்துகிட்டு வந்தோம். வண்டி நல்லா தான் போகுது. ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.